வணக்கம். வரும் சனிக்கிழமைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. இது ரெகுலர் மீட்டிங். இன்னைக்கு ஈவினிங் இருக்கிறத பேனிக்னால நிறைய பேர் கேட்டனால ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சிருந்தோம். இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் எப்படி இருக்குன்ற சிச்சுவேஷன் தான் நாங்க பேச போறோம். பட் சாட்டர்டே இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணுவோம். எந்தெந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். எந்த ஸ்டாக்கை ஃபியூச்சர்ல வரும் அடுத்த சில நாட்கள்ல எப்படி அக்யூமுலேட் பண்ணலாம், எது அவாய்ட் பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். எது வாங்கலாம், எது வாங்குறத அவாய்ட் பண்ணலாம், எது இன்னும் அக்யூமுலேட் பண்ணலான்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல 3 டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீடைல்ஸ் இருக்கு, யூபிஐ பேமெண்ட் லிங்க் இருக்கு, அண்ட் ரேசர் பேமெண்டோட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி 236 rupees, அதாவது 200 plus GST கட்டுங்க. கட்டிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9444468888 அனுப்புங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனால் கால் பண்ணுங்க. அதே நம்பர் தான் 9444468888. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு ரேலி ஆச்சு. சந்தோஷப்பட வேணாம். 150 பாயிண்ட் மேல வந்திருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் 10-12% அப் ஆச்சுன்றது சந்தோஷப்பட வேணாம். இது கன்ஃபார்ம்டா தெரியாது. ஸோ எப்பயுமே ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, ட்ரேடிங்ல அடிக்கடி சொல்ற விஷயம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதும் உண்டு, ஏன் நீங்க பாட்டம்ல வாங்க மாட்டேங்கிறீங்க, ஓரளவுக்கு மேல வந்ததுக்குமா வாங்குறீங்க. எப்பயுமே பாட்டம்ல நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னால் அது குருட்டு வாக்கா வாங்குற ஒரு சமாச்சாரம். இது கன்ஃபார்ம் ட்ரேட் கிடையாது. எப்பயுமே எனக்கு ஒரு 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 20 பாயிண்ட் மூவ் ஆகுது. நான் அந்த 20 பாயிண்ட் எங்க இருந்து எங்க போகுதுன்றது தெரியாது. பட் எங்கேயாச்சும் நடுப்புற சில பாயிண்ட் மேபி அது 6 பாயிண்ட் 10 பாயிண்டா இருக்கும். அந்த 10 பாயிண்ட் நம்மளுக்கு டிசைசிவா தெரியும், இது இப்படிதான் போகுன்றது தெரியும். அது மாதிரி ட்ரேட் எடுக்கிறது புத்திசாலித்தனம். நான் எக்ஸாக்டா நான் பாட்டம்ல வாங்கி எக்ஸாக்டா நான் டாப்ல விற்கிறேன்னு சொன்னால் கடவுள் கிடையாது. ஸோ ஒரு மூவிங் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு மொமெண்டம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு லெவல் கிராஸ் பண்ணதுக்கு மேல நாங்க வாங்குறது உண்டு. எப்பயுமே இந்த 20 பாயிண்ட்ஸ் பிடிக்கணும்ன்றது பார்க்காதீங்க. இங்க நீங்க ஒரு பெஸ்ட் ட்ரேடர்ன்றது யாரும் அவார்டு கொடுக்க போறது கிடையாது. மாச கடைசியில இல்ல வருஷ கடைசியில நீ என்ன சம்பாரிச்சுன்னு தான் பார்க்க போறாங்க. இட் இஸ் குட் டு பி ஏ சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். நீங்க பெஸ்ட் ட்ரேடரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யாரும் இங்க அவார்டு கொடுக்க போறது இல்லை. பேலன்ஸ் ஷீட் தான் பார்ப்பாங்க. ஸோ எது கன்ஃபார்ம்ன்றது தெரியுதோ அந்த இடத்துல நம்ம வாங்கிட்டு போறது புத்திசாலித்தனம். சரி, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு 153 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு. ஃபியூச்சர்ஸ்ல ஸ்பாட் 148 பாயிண்ட்ஸ். இது நிச்சயமா நல்ல மார்க் இதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நேத்து ஆல்மோஸ்ட் 370 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. 370க்கு 153 எவ்வளவு, அப்ராக்சிமேட்லி அபவுட் 40%. ஸோ ஃபாலுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு, 24% இல்ல 38.2% ஃபிபனாச்சி ரேஷியோ. அப்ப என்ன ஆச்சு, இது இந்த லெவல்ல இருந்து சஸ்டெயின் ஆக போகுதான்றது பார்க்கணும். 61%க்கு அப்புறமா போனாதான் நம்ம சொல்லலாம் இது அப் பிரேக் ஆயிருக்குன்றது. ஸோ இப்போதைக்கு ஜாஸ்தி சந்தோஷப்பட வேணாம். மேபி இந்த இது அப் ஆனதுக்கு கீழே வரலாம். மறுபடியும் நான் சொல்ல வரலாம். நேத்து ஒரு பெரிய பார் விழுந்துச்சு, வால்யூமோட சிலது ட்ரேட் ஆச்சு. அதுக்கான ரிட்ரேஸ்மெண்டா இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்ல, ஸோ ஷார்ட் கவரிங்ல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சந்தோஷப்பட வேணாம். கன்ஃபர்மேஷன் வரட்டும். நாளைக்கு இல்ல மண்டேனிக்கு நம்ம கன்ஃபார்ம்டா பை பண்ணணும்னு நினைச்சா பை பண்ணலாம். இன்ட்ராடே ஸ்விங் பண்ணணும்னா ஸ்விங் பண்ணிக்கலாம். ஆனால் நேத்து சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லயும் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் உழுவுது இல்லைன்னு நான் சொல்ல. 8, 10, 15, 20% நிறைய உளுந்துருக்கு. சில ஸ்டாக்ஸ்லாம் ஸ்டாப் லாஸ்க்கு தாண்டி கீழே விழுந்திருக்கு. பட் நிறைய ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் தி ஸ்டாக்ஸ் கீழே விழுந்தது கரெக்ஷன் தான் நம்ம சொல்லணும். கேட்கலாம், மேல 100 ரூபா இருந்துச்சு, 100 ரூபால ஒரு 75 ரூபா இல்ல 80 ரூபா வந்துருச்சு, 20% ஃபால் இருக்கலாம். பட் இது மோர் ஆஃப் ரிவர்ஸ் ஆகி மேல போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. கீழே ஃபர்தரா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சில ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இப்ப HAL எடுத்துங்க, இல்ல பவர் ஃபைனான்ஸ் எடுத்துங்க, REC எடுத்துங்க. என்னதான் அது கீழே விழுந்தாலும் இவென்ச்சுவலி மேலதான் போய் ஆகணும். ஏன்னா இவங்க எல்லாருமே அடுத்த 10 வருஷத்துக்கான தேவையில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இம்மீடியட்டா இவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அது மாதிரி இருக்காது.
ஸோ ப்ராஃபிட் டேக்கிங் எப்பயுமே இருக்கும். அண்ட் இந்த ப்ராஃபிட் டேக்கிங் ஏன் விழுந்துச்சு? மெயின் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. நாட் வித்தின் இந்தியா, லார்ஜ் கம்பெனிஸ் அக்ராஸ் வேர்ல்டு. பெரிய பெரிய கம்பெனிஸ் நீங்க வந்து எடுத்து பாருங்க. வேர்ல்பூல் ரீசெண்டா வித்தாங்க. நேத்து கூட ஐடிசியில் இருக்கிற ஹோல்டிங் வந்து ஒரு $2.5 பில்லியன் வந்து யூகே பேஸ்ட் கம்பெனி வந்து ஓகே என் ஷேர்ஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஏர்டெல்லோட ஷேர்ஸ் வந்து சில பேர் வித்தாங்க. இது மாதிரி நிறைய மல்டிநேஷனல்ஸ் வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து வித்துட்டு இருக்கும் போதும் எல்லாருக்குமே வந்து கேள்வி வரும். ஓ, இவங்கெல்லாம் வந்து மார்க்கெட் மேல வரும்போது வித்துட்டு வெளில போறாங்களா? எப்பயுமே வந்து ஒரு ப்ராஃபிட் வரும்போதும் ப்ராஃபிட் எடுப்பீங்களே, அந்த ப்ராஃபிட் எடுத்துதான் நீங்க வீட்டுல இருக்கிறது செலவு பண்ணுவீங்க. எஸ் நோ? இதுதானே எல்லா கம்பெனிஸும் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வேற இடத்துல எந்த இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெச்டிஎஃப்சியில் எடுத்துங்க, நிறைய எஃப்ஐஐஸ் வந்து வித்தாங்க. டிஐஐஸ் மெயின்லி மியூச்சுவல் ஃபண்ட் அதை வாங்கிக்கிட்டாங்க. இப்ப எஃப்ஐஐஸ் வித்தவங்க வந்து புத்திசாலித்தனமான்னு கேட்டால் மேபி அவங்களோட எண்ணம் மாறி இருக்கலாம். அவங்க வந்து மேபி லேட்டர் ஸ்டேஜஸ்ல உள்ள ரீஎன்டர் பண்ணலாம். இல்ல அவங்க வித்த கேஷ்க்கு வேற ஏதாச்சும் ஸ்டாக் வாங்கியிருக்கலாம். நேத்து எடுத்து பாருங்களேன். நேத்து வந்து நான் சொல்லியிருந்தேன் எஃப்ஐஐஸ் க்ளோஸ் அபவுட் 4600 crores வந்து வித்து இருந்தாங்கன்னு. எஸ், அது வந்து எல்லாருக்கும் பாடுறா எஃப்ஐஐ வித்துட்டாங்க, டிஐஐ வந்து ஒரு 9000 crores வாங்கியிருக்காங்க. ப்ராக்டிக்கலி நேத்து 16 இருந்து 17,000 கோடிக்கு வந்து ஐடிசி மட்டும் பிஏடின்ற கம்பெனி வித்திருக்கிறாங்க. ரைட்? ஸோ 17,000 கோடியில வெறும் 4,600 கோடி தான் மைனஸ் இருக்கு. அப்ப பிராக்டிக்கலா மீதி 12,000 கோடி எங்க போச்சு? அந்த மக்களும் வாங்கி இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வித்தது அவங்களும் வந்து வாங்கி இருக்கிறாங்க. மேபி அதே கம்பெனி வாங்கி இருக்காது, மத்த எஃப்ஐஐஸ் எல்லாம் வாங்கி இருப்பாங்க ஃபாலிங் மார்க்கெட்ல. ஒண்ணு, இதை யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? நம்ம வந்து 4,600 கோடி மைனஸ் தான் பாக்குறோம். ஆனா அவன் வித்தது 16,000 கோடி. மீதி இருக்கிற 11,000 இல்ல 12,000 கோடி எங்க போச்சு? எஃப்ஐஐஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. இந்த 9,000 கோடியில மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே நேத்து 6ல இருந்து 7,000 கோடிக்கு வந்து ஐடிசி ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. அப்ப டிஐஐயும் ஆல்மோஸ்ட் 3,000 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும். இந்த 16,000 கோடியில சில பணங்கள் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ஐடிசில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடரேஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நேத்து எஃப்ஐஐஸ் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் செல் பண்ணல. ஒன்னு. ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். செபி சொல்லிச்சு தெரியுமா, அப்பா நொரை வருதுப்பா, இந்த நொரையெல்லாம் அமுக்கணும், இல்லாட்டினா பெரிய பபுள் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அவன் பயத்தை சொன்னது நியாயமான விஷயம். ஆனா இது பப்ளிக்கா போட்டு உடைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஊரே பதறி போய் கிடக்குது. இது பப்ளிக்கா சொன்னனால்தான் இது கீழே விழுந்துச்சோன்றது ஒரு சின்ன சந்தேகம். ரைட்? 44 கம்பெனி இருக்குப்பா. ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்ல எல்லாருக்கும் தனிப்பட்ட படையில நோட்டீஸ் போட்டிருக்கலாம். எதுக்கு ஊரை பதற அடிச்சிச்சு? ஒரு தியேட்டர் இருக்கு, பாம் பாம் பாம்னா கத்துவாங்க. பாம் எங்க இருக்கோ அமைதியா எல்லாத்தையும் இது பண்ணா அந்த பதட்டம் இல்லாத போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பதட்டத்தினாலேயே மிதிப்பட்டு சாவறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாம் அடிக்கிறதோட. அதான் வந்து சிபி பண்ண வேலையான்றது என்னோட கருத்து. அவங்க எந்த விஷயத்துல சொன்னாங்கன்றது தெரியாது. பட் எனிவே, லாங்கர் ரன்ல இது ரொம்ப நல்ல விஷயம். நேத்து உதய் கோட்டக்கோட ஓனர், பழைய ஓனர், அவர் தான் சேர்மேனா இருந்தாரு, அவர் தான் வயசாச்சுன்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி இருக்கிறாங்க. அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட், அப்பா எங்கேயும் அக்க பக்கத்துல, அதாவது பபுளுக்கு அக்கம் பக்கத்துல கூட நம்ம கிடையாது. வி ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் எக்கானமி அண்ட் பயங்கர பெரிய லெவல்ல வளர்றதுக்கான எல்லா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. எஸ், இந்த கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சு அண்ட் கரெக்ஷன் போதும் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான வழி பாருங்கன்றது சொல்லியிருந்தாங்க. எனிவே, இது வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது. மறுபடியும் நான் சொல்றேன், இட்ஸ் அ டைம் ஃபார் அக்யூமுலேஷன். இந்த ஃபாலுக்கே இது வந்து நம்ம ஊர் பிரச்சனை. ரைட்? நம்ம ஊர்ல இருக்கிற சில சின்ன சின்ன பிரச்சனைக்கே இந்த ஒரு 6-7%, 6-7 கூட இல்ல, ஒரு 3% விழுந்துச்சு. ப்ராபப்ளி சில ஸ்டாக்ஸ் 10-12% கீழே விழுந்துச்சு. நான் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்கியூட் விடுச்சு. அது விடுங்க. எப்பயுமே இது மாதிரி ஃபால் வரும்போதும் இந்த துகுடா கம்பெனிஸ் எல்லாமே வந்து காணாம போயிடும். இதுக்கே நீங்க வந்து இப்படி பதறீங்கன்னா யூஎஸ்ல இல்ல சைனால ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்றது பல நாளா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அது உழுவும் போதும் நம்ம ஊர்ல இருக்கிற இம்பாக்ட் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம், இவ்வளவு பெருசு உளுந்தோம், ருப்பியில ஒன்னும் நடக்கல. நேத்து 82,670 இருந்துச்சு, 82,74, 4 பைசா மாறிச்சு. பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா ருப்பியில தானே ஃபர்ஸ்ட் காட்டும்.
ருப்பி வந்து டப்புன்னு 40-50 பைசா ஏறும். மினிமம். எந்த விதமான சைனும் கிடையாது. அப்ப இது ஆக்சுவலா ஃபால் கிடையாது. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பாருங்க, அடுத்த 2-3 நாள்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிங்க ஸ்டாக்ஸ். ஆனால் ஒன் லாட்டா வாங்காதீங்க. ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வாங்குங்க. நீங்க வந்து 100 வாங்கணும்னு நினைச்சா மேபி 10 பிரமிடிங்னுவோம் இது. ஸோ ஒவ்வொரு லெவலை கிராஸ் பண்ணும்போது வாங்குறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.